நாங்கள் சீருடை பணியாளர் தேர்வுகளை எழுதிட்டு இருக்க மாணவர்கள் நாங்கள். எங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது. அது முதலமைச்சர் ஐயா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் கிளப் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எங்களோட கோரிக்கை என்னென்னா, கடந்த 2024 வருடம் சார்பு ஆய்வாளர்களுக்கும் 2ஆம் நிலை காவலர்களுக்கும் எந்த விதமான அறிவிப்பும் வரலை. ஸோ அதனால் எங்களுடைய வயது வந்து தளர்வு அடைஞ்சிடுச்சு. வரக்கூடிய 2025 வரக்கூடிய தேர்வுகளில் 2024 என்னவா ஏஜ் கன்சிடர் பண்ணுவாங்களோ அதே 2025 எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எங்களை போல் நிறைய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி வயசு வந்து தளர்வில் இருக்காங்க. கொஞ்சம் இது கொடுத்தாங்கன்னா, கன்சிடர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து நாங்கள் முதலமைச்சர் ஐயாக்கிட்ட தாழ்வாக நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். சார்பு ஆய்வாளர்களுக்கும் 2ஆம் நிலை காவலர்களுக்கு எந்த விதமான அறிவிப்பையும் கொடுக்கல. இந்த வருஷம் கொடுக்கறதுல எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இப்போ பேசுறது கேட்டுதா? சுத்தமாக கேட்குதா? அப்போ அகைன் இதே சொல்லுவா. வணக்கம். நாங்கள் சார்பு ஆய்வாளர் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து படிச்சுட்டு இருக்க மாணவர்கள். கடந்த 2024 வருஷத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டால் எந்த விதமான அறிவிப்பும் வராதனால, அதாவது சார்பு ஆய்வாளர்களுக்கு நாங்கள் தேர்வு ஜூன் மாதத்தில் விடுவோன்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் தேர்வு அறிக்கை வந்து டிசம்பர் மாதம் முடிஞ்சுமே வெளியிடப்படாத காரணத்தால் எங்களுக்கு வயசு வந்து எல்லாருக்குமே தளர்வடைஞ்சிடுச்சு. ஸோ வரக்கூடிய எங்களோட கோரிக்கை என்னென்னா, வரக்கூடிய 2025 வர எக்ஸாம் சார்பு ஆய்வாளராக ஆகட்டும், 2ஆம் நிலை காவலராக இருக்கட்டும், 2024 அடிப்படையிலேயே எங்களுக்கு வயது தளர்வை வழங்கினாங்கன்னா எங்களை போல இருக்க பலாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களோட கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் நாங்கள் வந்து போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கு அவங்க வந்து சிஎம் செல்லுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்ட்ரோல் ரூமுக்கும் நாங்கள் கால் பண்ணி கேட்டோம். அவங்களுக்கும் எந்த தகவலும் தெரியாது தான் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் ஐயாவை சந்திக்கிறதுக்காக நாங்கள் இது வரைக்கும் எதுவும் முயற்சி பண்ணலை. ஏன்னா இப்போ சட்டசபை நடக்கிறதுனால. ஆனால் சிஎம் செல்லுக்கு நாங்கள் கால் பண்ணியிருக்கோம். பெட்டிஷனும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்கள் சார்பிலேயே ஃபுல்லாக. அதுபோல் வரும் காலங்களில் சார்பு ஆய்வாளர் 2ஆம் நிலை காவலர் தேர்வுகளை எந்தவித குளறுபடியும் இல்லாமல் நடத்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டை பணிவுடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறோம். விரைவாக நோட்டிஃபிகேஷனை சீக்கிரம் விட்டிங்கன்னா எங்களோட மாணவர்கள், படிக்கும் மாணவர்கள் அவங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையை இதை தான் நம்பி இருக்கும். வாழ்க்கையின் காதலனா நிறைய பேர் இருக்கிறதுனால வேறு எதுவும் படிக்க முடியாது. இதுக்காக வாழ்க்கையை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கான கேஸ் ஒன்று போயிட்டு ரிசர்வேஷன் இல்லை இப்போ ஒரு ரிசர்வேஷன் ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அது கேஸ் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் கூட முடியல. அதனாலேயே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தள்ளி போதா இல்லை என்னன்றது தெரியல. ஏன்னா 24 வருஷத்துலேயே வந்து ஜூன் மாதம் சார்பு ஆய்வாளர்களுக்கு தேர்வு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து விட்டுருந்தாங்க. அதை நம்பி நாங்களும் படிக்க ஆரம்பித்தோம். நிறைய பேர் வேலையை விட்டுட்டுலாம் படிக்க ஆரம்பித்தோம். நிறைய 1000 பேர்கிட்ட நாங்களாம் ஒன்றா குரூப் ஸ்டடி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தேர்வே வராத தொட்டு எங்களுக்கு வயசும் முடிஞ்சு போயிட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. மன உளைச்சலில் இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வயது தளர்வையும் சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷனும் விட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம். துறை சார்ந்த அமைச்சர்னால் முதலமைச்சர் ஐயா தான். அவர் முதலமைச்சர் ஐயா தான். அவர்கிட்ட நாங்கள் சிஎம் செல் பெட்டிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ சட்டசபை இருக்க தொட்டு எங்களால் அவர்கிட்ட போக முடியல. ஆனால் கூடிய விரைவில் ஐயா கிட்ட நாங்கள் போயிட்டு எங்களுடைய இதுவே நாங்கள் கொடுப்போம். ஐயா அப்படி ட்ரை பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அப்படியும் முடியாத பட்சத்தில் நான் உங்களை நாடியும் வந்திருக்கோம். உங்களதுலேருந்தும் ஐயா பார்க்க தான் செய்வார். எப்படியும் எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அது ஒரு கனவு, எங்களுக்கான கனவு. அது காவல்துறை தான் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நாங்கள் அப்போத்துலேருந்தே எங்களுடைய தோற்றங்களை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது எங்களுடைய கனவு. நாங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு எங்களுதில் நாங்கள் காவலர்களுக்கு நாங்கள் எழுதுகிறவங்க மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சியோ இல்லை வேறு எதுவும் நாங்கள் பாதிக்கு மேற்பட்டவங்க எழுத மாட்டோம். காவலர்கள்னால் காவலர்கள் மட்டும்தான் நாங்கள் முயற்சி பண்ணுறது. ஆக்சுவலாக நிறைய பேர் மேலே 1,00,000 பேருக்கு மேலே
80லேருந்து ஒரு நான் எங்களுக்கு ஃபுல்லாக எவ்வளோன்றது தெரியல. அப்ராக்சிமேட்டாக தான் நாங்களே சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் சொல்லாமையும் இருக்கலாம் இல்லையா, அதனால் எங்களுக்கு ஃபுல்லாலாம் தெரியல. குளறுபடின்லாம் எதுவும் இல்லை சார். சீமா அகர்வால் மேடம் அங்கே இருந்தாங்க, லீடராக இருந்தாங்க. இருந்தும் போது நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ ஏதோ அவங்களோட ரிசர்வேஷன் ப்ராப்ளம், அது எல்லா போர்ட்லேயும் நடக்கிறது தான். அது எந்த ஒரு தடவும் சொல்ல முடியாது. எங்களுக்கான கோரிக்கை இந்த வயது தலைவர் மட்டும் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும்தான். நல்லது. இப்போ ஓசினா வந்து 30 வயசு வரைக்கும், அதாவது இப்போ கொரோனாக்காக வந்து 2 வருஷம் தளர்வு வந்து கொடுத்தாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு. அது எங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ 2024 வந்து தேர்வு வெளியிடப்பட்டதுன்னா பிசிஏ பொறுத்த வரைக்கும் 1/7/1992 இதன்படி வந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருப்பாங்க. இப்போ அந்த வருஷம் வெளியிடாதனால 2025 வெளியிடுவாங்க. வெளியிடும் போது 1/7/1993 அதுபடி விடுவாங்க. ஸோ 92 பிறந்த எங்களால் அப்ளை பண்ண முடியாது. எங்களுடைய கனவும் எங்களுக்கு வீணாக போகுது. ஸோ படிக்கிற எங்களாலையும் வந்து படிக்கிறோம் இல்லையா, வேஸ்ட்டாக போகுது எங்களுக்கு நேரம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத கன்சிடர் பண்ணுறோம். எத்தனை? 2 வருடம் கேட்குது சார். 26 இருந்தது கொரோனா டைமில் இருக்கும்போது, அது 28 ஆக்குனாங்க. இப்போ வந்து அந்த 28லேருந்து 2 வருடத்தோட கேட்குறோம். 30 வயது கொடுத்தாங்கன்னா நிறைய மாணவர்கள் இதனால் பயனடைவாங்க. அதாவது வரக்கூடிய இது வந்து 1/7/1992 அந்த மாதிரி அடிப்படையில் பிசி எம்பிசி அந்த மாதிரி கேட்டகரிஸில் அந்த மாதிரி கேட்குறது. அது எங்களுக்கான வழிமுறை, உண்மையிலுமே எங்களுக்கான அது வழிமுறை என்னன்றது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு நாங்கள் இப்படி சுற்றி திரியும் போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழிகாட்டுதல் தான் இதுவே. அதனால தான் நாங்கள் இதுக்கே வந்தது. ஆக்சுவலாக இது மூலியமாக தான் அது தெரிய வந்தது. கண்டிப்பாக துணை முதல்வர் ஐயாவும் பார்க்குற மாதிரி தான், முதலமைச்சர் ஐயாவும் பார்க்குற மாதிரி தான் எங்களோட கோரிக்கைகளை கொடுக்கலான்ட்டு தான் இருக்கும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளே கொடுக்கலான்ட்டு இருக்கோம். பார்ப்போம். உங்கள் மூலிமா சீக்கிரம் கொஞ்சம் அது வெளிப்படுத்தினா சீக்கிரம் நடக்கும்னு நம்புகிறோம். இல்லை சார், அது இப்போதைக்கு எங்களுடைய இல்லை, எங்களோட ஐடியா இல்லை கோர்ட்டில் கேஸ் போடுற மாதிரி. ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்லேருந்து எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டால் தானே எங்களுக்கு வயது தலைவர் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையான்றதே எங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம என்னன்னு வச்சு சார் நம்ம கேஸ் போட முடியும்? நாங்கள் தான் நோட்டிஃபிகேஷனே விடலையே, அதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோம், நீயே எப்படி கேஸ் போடுறோன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக முடிச்சிடலாமே. ஆமாம். இல்லை, மினிஸ்டர் சைட்லேருந்து யாரும் பார்க்கலன்னு இல்லை, நாங்கள் தான் போயிட்டு அப்ரோச் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. அது எங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சது இது. அதனால் நான் உங்களை நாடி வந்திருக்கோம். இதுக்கப்புறமா மினிஸ்டர்ஸையோ முதலமைச்சர் ஐயாவையும் போய் பார்ப்போம். பார்த்துட்டோம், அவங்களே எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கான இது கோரிக்கையை நிறைவேற்றிடுவாங்க தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ஆச்சுனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணி ஆகணும். எங்களுடைய கோரிக்கை 2025 வருடத்தில் வர காவலர் தேர்வுகள், சார்பாய்வாளர், 2ஆம் நிலை காவலர்கள், இதுக்கு வந்து 2024 என்ன வயது வரம்பு வச்சுருந்தாங்களோ அதை 2025 வரக்கூடிய தேர்வுகளில் கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. எஸ், 1 இயர் 2 வருடம். எஸ், முதலமைச்சர் ஐயா வந்து வருடம் வந்து காவலர்களை எடுப்போம்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருந்தார். அதுபடியே 2021, 22 எடுத்தாங்க, நல்லபடியாக போச்சு. எண்ணிக்கை அது ஆட்டோமேட்டிக்காக கூட தான் சார் செய்யும். அது ஆமாம், ஏன்னா போன வருடத்துக்கான எண்ணிக்கை இந்த வருடத்துக்கான எண்ணிக்கை ஒன்று சேரும், அது தானாகவே மாறும் தான். எஸ், பாஸ் ஆகிருப்போம். ஏஜ் லிமிட்டும் கரெக்டாக இருந்திருக்கும் எங்களுக்கு. அது ஒரு கடைசி வாய்ப்பாக எங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா கடைசி வாய்ப்புன்ற தொட்டு தான் நிறைய பேர் இங்கே வேலையை விட்டுட்டு படிக்க ஆரம்பித்தோம் நாங்கள். அதனால தான் ரொம்ப மன உளைச்சல் ஆகிடும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் வெளியிடுறோன்ட்டு மார்ச் மாதமே அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. அதை நம்பி நிறைய பேர் படித்தோம் நாங்கள் ஃபுல்லாகவே சார்பாய்வாளருக்கு. பட் அது அப்புறம் அந்த நீக்கிட்டு கூடிய விரைவில்னு சொல்லி போட்டாங்க. கூடிய விரைவில்னா நாங்கள் டிசம்பர் மாதம் சரி இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும் நினச்சோம். அப்புறம் டிசம்பர் மாதத்துலேருந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க. அதை எடுக்கவோ எங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏஜ் பார்
ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு கால் பண்ணும்போது சரியான தகவல் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு தெரியல சார், நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களையும் சொல்லி தப்பில்லை, ஏன்னா வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியல. அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறது நாங்கள் குளறுபடியாக இருந்தோம். அப்போது ஒரு தகவல் வந்தது, இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள், சிஎம் ஐயாவுக்கு போவோம் தகவல், அவர் வந்து உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்ட்டு. சரின்ட்டு உங்களை நாடி நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். அதுதான் சார், அவங்க அது முடிஞ்சிட்ட அப்புறமாவே நோட்டிஃபிகேஷன் விடட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதனால தான் நாங்கள் அந்த வயது தளர்வையே நாங்கள் கேட்குறோம். நீங்கள் விடுங்க, 2025 தான் வரப்போகுதுன்னு இப்போ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஸோ விடும்போது எங்களுக்கு இந்த வயது தளர்வோடு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கும், அந்த 2024 படியே அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய கோரிக்கை. ஆமாம் சார், அதில் கேஸ் போட்டிருக்கோ தானே இத்தனை நாள் நீடிச்சு போயிருக்கு. இல்லை அப்படின்னு நினைக்கிறதா எனக்கு தெரியல. அவங்களுக்கான உரிமைக்காக அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் சீக்கிரமாக கேஸ் முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு சீக்கிரமாக விரைவில் வந்துடும். அதையும் கொஞ்சம் சீக்கிரமாக அவசர இதுவாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுடைய கோரிக்கை, எங்களுக்கு வயது வரம்பு வந்து 2025 24 படி கொடுக்குறது மட்டும்தான். எங்களுக்கு அது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முதலமைச்சர் ஐயாவை நாங்கள் தாழ்வாக வேண்டி கேட்டுக்கிறோம் நாங்கள். தேங்க்ஸ் சார்.